அட அக்கா, நீங்க எப்படி இங்க? இன்னைக்கு உனக்கு பர்த்டே, அதனால தான் வந்திருக்கேன். ஹாப்பி பர்த்டே ஜூஹி மேடம். தேங்க் யூ அக்கா. இப்போ நீங்க உட்காருங்க. அக்கா, நீங்க மட்டும் இல்லனா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நீங்க எனக்காக எவ்வளவுலாம் செஞ்சிருக்கீங்க. எங்களை எழுத வச்சு படிக்க வச்சு கத்து கொடுத்து எல்லாத்தையும் யோசிக்கிற திறமையை கொடுத்துருக்கீங்க. இந்தாங்க, நீங்க ரொம்ப நல்லவங்கக்கா, நிஜமா. ஐயோ போதும், நிறுத்துமா. ரொம்பலாம் உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்ஜிஓ நடத்துறோம்ல, அதனால கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றது தானே எங்க வேலை. நானும் உன்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷிதான். நீங்க ஒரு சாதாரண மனுஷியா மத்தவங்களுக்கு வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு நீங்க அந்த கடவுளுக்கும் மேல. ஹோ, நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? சரி, நீ அதெல்லாம் விட நான் உன்னை கேக்குறேன். பர்த்டே அதுவுமா யாராவது இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுவாங்களா? சரி வா, நான் உனக்கு இப்ப புதுசா ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி தரேன். உன் பர்த்டே அதுவுமா நீ புது ட்ரெஸ் போட்டு கலக்கினா தானே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, ட்ரெஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நான் உன்னை ஒருத்தர்கிட்ட இன்ட்ரோ பண்ண போறேன். உன்னோட காலேஜ் ஃபீஸ பத்தி நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். உனக்கு காலேஜ்ல அட்மிஷன் வாங்குறது பக்கா. நிஜமாவாக்கா? கண்டிப்பா நிஜம்தான். நீங்க ரொம்ப நல்லவங்கக்கா. தேங்க் யூ அக்கா. அக்கா, நிஜமாவே இந்த ஆள் எனக்கு ஃபீஸ் கட்ட ரெடியா இருக்காரா? இத நீ என்கிட்ட 10 தடவை கேட்டுட்ட. இன்னும் எத்தனை தடவை தான் நான் உன்கிட்ட ஆமான்னு சொல்லணும்? என்னோட தலையெழுத்தை என்னால நம்பவே முடியல, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, ஆமா, நான் அங்கதான் இருக்கேன். வந்துடுறேன். ஜூஹி, நீ அவரை தனியா தான் பார்க்கணும். எனக்கு இப்ப ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் கண்டிப்பா கிளம்பணும். ஆனா அக்கா, அவரை நான் தனியா எப்படி? வாழ்க்கையில முன்னேறணும்ல, அப்ப தைரியமா இரு. என்னால உன் கூட எப்பவுமே இருக்க முடியாதுல்ல. இங்க பாரு, பயப்படாத. அவருக்கு ஏற்கனவே உன்னை பத்தி எல்லாம் தெரியும். புரிஞ்சுதா? நான் கிளம்புறேன். வணக்கம் சார், என்னோட பேரு ஜூஹி. பர்கா அக்கா உங்ககிட்ட என்னை பத்தி சொல்லியிருக்காங்க. காலேஜ் ஃபீஸை கட்ட உதவி தேவைப்படுது. அவனுக்கு அவ்வளவு தைரியமா? எங்க என்ஜிஓக்கு அவங்க டொனேஷன் கொடுக்கறாங்கங்கிறதுக்காக அவங்க ஒரு சின்ன பொண்ணோட மானத்தோட விளையாடுவாங்களா? நான் அவங்கள விட மாட்டேன். நீ என்னோட வா, நம்ம இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லக்கா, நம்ம போலீஸ் கிட்டலாம் போக வேண்டாம். அவர் என்ன வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. என்னால வறுமையை தாங்க முடியும், ஆனா அவமானத்தை தாங்க முடியாது. நம்ம மட்டும் போலீஸ் கிட்ட போனா அவர் என்னோட வீடியோவை எல்லா இடத்துலயும் போட்டுருவாருக்கா. அக்கா, நீங்க என்னோட அந்த வீடியோவை
வெளியில வராம பாத்துக்கோங்கக்கா. அவர் என்ன வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. என்னால வறுமையை தாங்க முடியும், ஆனா அவமானத்தை தாங்க முடியாது. பாய்ப்பா. என்னாச்சுப்பா? நீங்க ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? இந்த போலீஸ்க்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. தினமும் ஒவ்வொரு பொண்ணுங்களா கொலை செய்யப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா போலீஸ் கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்காங்க. சரிப்பா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். இங்க பாருமா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே நீ தானே நம்புற. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அப்பா என்னை பத்தி கவலைப்படாதீங்க. அங்க பாருமா, என்னுடைய ஃப்ரெண்டு அரவிந்த் இருக்காருல்ல, அவர் பொண்ணு உன்னை வந்து பார்க்க வருவா. இப்போ அவங்க குடும்ப நிலைமை ஒன்றும் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முயற்சி பண்ணி அவளுக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துருமா. சரிங்கப்பா. அது சரி, அவளோட பேர் என்னப்பா? என் பேரு சரிதா. எனக்கு கண்டிப்பா வேலை வேணும்க்கா. ப்ளீஸ் நீங்க ஏதாவது வேலை வாங்கி கொடுங்களேன். பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, எல்லா வேலையும் செய்வேன். சரி, நீ நாளைக்கு வா, என்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். ரொம்ப நன்றிக்கா. மீன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சரிதா, சரிதா, என்னக்கா? மீன் சமைக்க தெரியுமா? தெரியும்க்கா. என்ன பண்றீங்க நீங்க? என்ன விடுங்க. என்ன விடுங்க. என்ன பண்றீங்க? விடுங்க. என்ன விட்டுங்க ப்ளீஸ். என்ன விடுங்க. என்ன விடுங்க. விடுங்க. என்ன விட்டுடுங்க. ஆமா ஷீலா, நம்ம அடுத்த வேலை கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக தான். அக்கா, நான் அப்புறமா பேசுறேன். சரிதா, உனக்கு உனக்கு என்ன ஆச்சு? வா வா, வந்து உட்காரு. பாத்து மெதுவா. ஏந்தா, இதெல்லாம் எப்படி நடந்தது? அக்கா, அவர் என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துட்டாருக்கா. அவர் என்ன வீடியோ எடுத்துட்டாருக்கா. நீ என்ன சொல்ற சரிதா? எனக்கு அவரை ரொம்ப நாளா தெரியும். அப்பாவி பொண்ணுங்களுக்கு உதவி செய்ய லட்சக்கணக்கில் எங்களுக்கு டொனேஷன் கொடுப்பாரு. அவர் போய் உன்னை இப்படி... என்னால நீ சொல்றது எதையுமே நம்பவே முடியல. இதெல்லாம் ஏன் தப்புதான். நான் தான் அவரை ரொம்ப நம்பிட்டேன்னு நினைக்கிறேன். சரிதா, என்ன மன்னிச்சிடு. நான் தான் உன்னை அங்க அனுப்பினேன். இல்லக்கா, இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. சில பேர் ஏமாத்துறதுல கில்லாடியா இருப்பாங்க. அவரும் அந்த மாதிரி ஆளுதான். நீ ஒன்னும் கவலைப்படாத.
நான் அவர்கிட்ட பேசுறேன். உனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கற வரைக்கும் நான் அமைதியா இருக்கவே மாட்டேன். இல்லக்கா, என் மானம் போனதுக்கெல்லாம் நஷ்ட ஈடு கட்டி ஈடு கட்ட முடியாது. எனக்கு நஷ்ட ஈடுலாம் வேண்டாம், எனக்கு நியாயம் தான் வேணும். வாங்க நம்ம உடனே போலீஸ் கிட்ட போலாம். இங்க பாரு சரிதா, எனக்கு நல்லா புரியுது. இந்த மாதிரி கொடுமைங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா இங்க பாரு, இது உன்னோட மான பிரச்சனைங்கிறதுனால இந்த விஷயத்த மூடி மறைக்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாம அவங்க உன்னை வீடியோ எடுத்திருக்காங்க, நீ தானே சொன்ன. ஒருவேளை அந்த வீடியோ வெளியில வந்துருச்சுன்னா உன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க உயிரையே விட்டுடுவாங்க. இல்லக்கா, என் குடும்பம் எப்போ சாகும்னு தெரியுமா? எனக்கு நடந்த கொடுமைக்கு எதிரா நான் குரல் கொடுக்கலன்னு தெரிஞ்சாதான் எல்லாரும் செத்துருவாங்க. அக்கா, வாழ்நாள் முழுக்க ஆறாத காயத்தை அவன் எனக்கு கொடுத்துருக்கான். அவனோட கணக்கை முழுசா முடிக்கிற வரைக்கும் நான் அமைதியாவே இருக்க மாட்டேன். ஹலோ, மறுபடியும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. எந்த எலுமிச்சம்பழமும் மிளகாவும் என்ன கன்ஃபியூஸ் பண்ணுது. அந்த மந்திரவாதி யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சமூகத்துல சில பேர் பகல் நேரங்கள்ல சமூக சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருட்டுன உடனேயே அப்பாவி பெண்களை அவங்க பேரம் பேசுறாங்க. பலாத்காரம், பிளாக்மெயிலிங், கொலைகளோட இந்த சீரீஸ்ல பர்காவோட சேர்ந்து மிக பவர்ஃபுல்லான ஆளுங்களும் இணைஞ்சிருந்தாங்க. எந்த பொண்ணு அவங்கள எதிர்க்கிறாளோ அவளோட பணம் தான் கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரா இருக்கும்? ஒருவேளை இந்த மொத்த விளையாட்டோட மாஸ்டர் மைண்ட் பர்கான்னா கொலை நடந்த இடத்துல ஏன் சுந்தர் தென்பட்டாரு? அப்படின்னா சுந்தரும் பர்காவும் கூட்டாளிகளா என்ன? எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாயிடுச்சு, இது ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம். ஆனா இன்னும் இந்த கதையில பயங்கரமான திருப்பங்கள் ஏற்பட இருக்கு. ஓம் பாத்வாக, ஓம் பாத்வாக, ஓம் பாத்வாக, ஓம் பாத்வாக. எஸ் சார். நம்ம ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்கு இன்ஸ்பெக்டர்? ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பொண்ணு மர்டர் ஆயிட்டே இருக்கா. நீங்க கையை கட்டிக்கிட்டு நிக்கிறீங்க. கொலைகாரன் உங்களை ஆட்டி வச்சிட்டு இருக்கான், நீங்களும் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. சார், இந்த கேஸை நான் சால்வ் பண்ணாத முயற்சிகளே இல்லை சார். ஆனா எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல சார். சார், நேத்து ஒரு பொண்ணோட பணம் கிடைச்சது. அவளுடைய பேரு சரிதா. அவ வேலை விஷயமா யாருகிட்ட போனாலோ அவங்க கிட்டையும் நான் விசாரிச்சுட்டேன். அந்த பொண்ணு பேசிட்டு போயிட்டதா தான் அவங்களும் சொன்னாங்க. நான் முழு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனா எனக்கு இது வரைக்கும் எந்த ஆதாரமுமே கிடைக்கல சார். இங்க பாருங்க, எனக்கு சாக்கெல்லாம் தேவையில்ல, எனக்கு ரிசல்ட் மட்டும் தான் வேணும். கூடிய சீக்கிரமே அந்த கொலைகாரன் ஜெயில் கம்பி என்றதை நான் பார்க்கணும். புரிஞ்சுதா? எஸ் சார். கொஞ்சமாவது ஓய்வு எடுத்துக்கலாம் இல்லையா? நீங்க எப்ப பாரு வேலை வேலை வேலைதான். இப்ப நீங்க எம்எல்ஏ, உங்க பக்கத்துல ஆளுங்களை வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பெரிய படையே வச்சுக்கோங்க. அப்பதான் அவங்களையும் பட்டு தீட்டி வைக்க முடியும். எத்தனையோ தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், என் தம்பிய உங்க பக்கத்துல வச்சுக்கோங்கன்னு. ஒத்துக்கிறேங்க, அவன் கொஞ்சம் லேசியா தான் இருப்பான். ஆனா நீங்க என்ன வேலை சொன்னாலும் அதை செய்வான்ல. ஏற்கனவே நான் உன் தம்பியோட அக்காவை கூட தானே வச்சிருக்கேன். இனிமே என்னால் அதை விட ஒரு பெரிய ரிஸ்கை எடுக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் எப்ப பாரு வேலை வேலை வேலைன்னே இருக்கீங்க.
கொஞ்சமாவது ஓய்வெடுங்களேன். ம் சரி, நீ சொல்றதுனால கேட்குறேன். ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். வாங்க. வணக்கம். பர்கா, இவங்க பேரு பர்கா. என்ஜிஓ நடத்திட்டு இருக்காங்க. பெண்களுக்கான சேவை வணக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, நீ பேசிட்டு இரு. உட்காருங்க. அக்கா எங்க அக்கா வந்தாச்சா? உன் அக்கா ஹாலில் தான் உட்காந்துருக்கா. ஹால்லையா இருக்காங்க? இந்த மாதிரி உண்மையா சேவை பண்றவங்க ரொம்பவே கம்மியா தான் இருக்காங்க. உங்களோட என்ஜிஓக்கு அரசாங்க உதவி கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா அது வரைக்கும் நீங்க இதை வச்சுக்கோங்க. மேம் தேங்க்யூ. அக்கா பைசா கொடுங்க. என் பேட் உடைஞ்சிடுச்சு. பேட் உடைஞ்சிடுச்சா? எப்படி? தெரியலக்கா. சரி, கவலைப்படாத. உனக்கு வேற பேட் தரேன். சரியா? அதுக்கு ஏன் நீ இவ்ளோ கவலைப்படுற? உனக்கு புது பேட் தானே வேணும். நான் தான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல. ரெண்டு நாள் கழிச்சு புதன்கிழமை புது சரக்கு வேணும். கஷ்டம். அதை செய்ய கஷ்டம்தான். அதுக்காக தானே நான் உன்னை வச்சிருக்கேன். போய் சீக்கிரம் ஏற்பாடு பண்ண. அம்மா பர்கா. அப்பா நீங்களா? ஆமாம்மா, உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். என் கையாலே சமைச்சேன். உனக்கு பிடிச்ச காலிஃப்ளவர் பொரியல் கொண்டு வந்திருக்கேன். உங்களை யாரு இவ்ளோ கஷ்டப்பட சொல்றது? நான் தான் வெளியில வாங்கி சாப்பிட்டுருவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் என்ன தினமும் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு தோணுச்சு, அதனால தான் பண்ணேன். உண்மையை சொல்லட்டுமாம்மா, இந்த ஊர்ல இப்ப என்னமெல்லாமோ நடக்குது. அந்த பயத்தினால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். வீட்டில் தனியா இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னை பார்த்துட்டேன், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி வாங்க. இன்னைக்கு நீங்க என் கூட தான் சாப்பிடுறீங்க. எனக்கு தெரியும் நீங்க எப்படியோ நிறைய தான் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. எப்படியோ 2 பேர் சாப்பிடுற மாதிரி தான் நீங்க சாதம் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் என்னால ஒரு கப்புக்கு மேல அதிகம் சாப்பிடவே முடியாதுன்னு. என்னப்பா, நான் போய் பிளேட்ஸ் கொண்டு வரேன். இந்தாங்க. அம்மா முதல்ல சாப்பிடு, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ப்ளீஸ் சாப்பிடு. ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. ஏற்பாடு பண்ணியா இல்லையா? என்னால முடியல. நான் எடுத்து தரேன். கொடுமா அந்த போன். எப்படி கொடு. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மெசேஜ் அனுப்புவேன்னு மெசேஜ் அனுப்புறவங்க கிட்ட நான் சொல்லிடுறேன். சரியா? அது இல்லப்பா, அது டொனேஷன் பிரச்சனை. ஓ, எந்த ஏற்பாடும் செய்யலனா நீ தான் வந்தாகணும். வரேன். சாரி கட்டிட்டு வா, அப்பதான் கழட்டும் போது ஜாலியா இருக்கும். சரி. என்னாச்சுமா? டொனேஷன் கிடைச்சிருச்சா? அது சாயங்காலம் அவரை பார்க்க போகணும்பா. சாப்பிட்டுட்டு நானும் உங்களோடவே வந்துடுறேன். சரி.